ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் பேர் வந்து சிவஸ்ரீ, இவன் பேர் யாழினி. இப்போ எதுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய காமெண்ட்ஸு, நிறைய ஷேர் டைப்பிங் வரதை நான் பார்த்துட்டேன். என்னடி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் சொல்லலாம். ஆனால் அந்த பேய் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பேய் இருக்கா இல்லைன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறோம். சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா? வீடியோ கால் பண்ணுறதுக்கு நம்பர் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் நான் பேய் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். நாங்கள் அன்னைக்கு வந்து பேய் வீடியோ எடுக்கும்போது அந்த பாலடைஞ்ச வீட்டில் ஒரு உருவம் வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டு விட்றவங்களுக்கு பால் அடைஞ்ச வீட்டில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா உண்மையிலே பேய் இருக்கு. அந்த பேய் ஆப்ஷன்லாம் யாரும் நினைக்காதீங்க. கருப்பு காத்தி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க பேயை பார்த்தா உங்களுக்கு பயமான. ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் பயமே இல்லை. அப்படி பயமாக இருந்தாலும் ஓடுவோம். அந்த பேயை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லை. ஓடினாலும் அது நாங்கள் வீடியோக்காக தான் ஓட்டுறோம். உங்களுக்கு பயமே கிடையாது. இவதான் பேய். இவளை பார்த்தா யாருக்காட்டு பயம் வருமா? ஒரு பேயா நடிச்சா நான் கொஞ்ச நேரம் பேயா நடித்தேன். அப்புறம் இன்னொரு சொல்கிறேன். அன்றைக்கி வந்து இந்த பைப்பு கிட்ட நிற்கும் போது நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோனை தூக்கும் போது பின்னாடி ஒரு பேய் வந்துச்சு. அப்புறம் நைட் நேரத்தில் 12 மணிக்கு இவ்வளோ நானும் நைட்டு 10 மணிக்கு தான் அவள் வீட்டுக்கு போனோம். இவள் வீடு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. என் வீடு இங்கே இருக்குது. இங்கே தான் நான் என் வீட்டில் தான் உட்காந்து பேசுகிறேன். காடு சம்பளம் வைக்கலாம். நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம் சரியா அப்படின்னு சொன்னதுனால அந்த கருப்பட்டி இருக்கு. அந்த கருப்பட்டி தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கருப்பட்டி இருந்துச்சு. அந்த கருப்பட்டி நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். கருப்பட்டி தேடி அந்த பேய் என்னை துரத்திட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள எந்த உயரமும் இல்லை. இதுக்குள்ள சாக் பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக் பீஸ் இதுக்குள்ள வச்சிருக்கணும் நினைக்கிறது. இந்த சாக் பீஸ் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இந்த சாக் பீஸை பிடிச்சிட்டு வர முடியும். நெக்ஸ்ட் வீடியோ எங்களோட வீடியோவை நாங்கள் ஒரு வீடியோ ப்ளூலாம் போட்டிருக்கோம். இந்த ப்ளூவை பார்த்துக்கோங்க. இந்த அது என்னது நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 2 செப்பல் கிடச்சிது. அந்த செப்பல் வந்து 2 செட்டாகவே கிடச்சிட்டு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம். நீ அந்த செப்பல் 2 எடுத்துக்கோ, நான் அந்த செப்பல் 2 எடுத்துக்கோ. ஒரு செப்பல் தான். இந்த செப்பல் வந்து எங்கே கிடச்சிதுன்னா, எனக்கு வந்து இந்த செப்பல் வந்து எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் வந்து அந்த வீட்டில் வெளியே வந்து கடந்தது. அதை நான் பார்த்து எடுத்துட்டேன். இது வந்து யார் செப்பல்னால், இது வந்து அவங்க தங்கச்சி செப்பல். இது வந்து அக்கா செப்பல். இந்த வீடு வந்து எனக்கு ரொம்பவே தெரியும். இந்த வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி தான் வாழ்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எங்கேயோ வந்து தனியாக போய் இறந்துட்டாங்க. கிணத்துல வந்து அதனாலேயே இந்த செப்பல் மட்டும்தான் அவங்க வீட்டில் கிடக்கு. அவங்களும் இப்போ அந்த வழியை தாங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அதனால தான் அந்த செப்பல் மட்டும் கிடக்கு. அந்த தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இருந்ததுனால அவங்க ஆவி அங்கேயே தான் கிடக்கு. அதனால யாருமே அந்த வீட்டுக்கு போகிறது இல்லையா. நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். 10 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். நேற்று 12 மணிக்கு அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பேய் வந்து உட்காந்து சமைச்சிட்டு இருந்துச்சு. அந்த பேய் யார் சமைச்சதுன்னா, எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் எல்லாத்துக்கும் கடுவே பண்ணுவாங்க. அவங்கள நல்லா வெட்டி போட்டு சமைச்சிட்டு இருந்துச்சு. சமைச்சிட்டு இருந்ததுனால எங்களுக்கு அதை நான் பார்த்துட்டு நம்மளை சமைச்சு போட்டக்கூடாது அப்படின்ட்டு எல்லோரும் ஓடி தூங்கிட்டோம். அது வந்து எனக்கு பயமே இல்லை. அது வந்து கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிட்டு கரைச்சி குடிக்கும். நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். நீ காலையில குளிச்சியாமா? தலைக்கு தான் குளிச்சேன். தலை குளிச்சியா? நாங்கள் இப்போ தான் குளிக்க போகிறோம்.
நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் குளிக்கேன். நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் குளிக்கேன். ஒரு பயமே இல்லை. வீடியோ நடந்துட்டு இருக்கு. வீடியோ அதனால எங்களுக்கு ஒரு பயமே இல்லை. சமயம் போட்டு உட்காரு. ஏன் இந்த வீடியோ மாதிரி போடுறோம்னா நிறைய கேட்குறீங்க, பேய் வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் பேய் ஃபோனை பிடிங்கிட்டு போய் வீடியோ போடுற மாதிரி. அதுக்கு வந்து நாங்கள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணிட்டோம். கீழே ஒரு கேண்டில் தொட்டி வச்சு அப்புறம் நாங்கள் தான் பேய் அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சோம். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தான் பேசு. செருப்பு இருக்காங்க அங்கே கிடந்த செருப்பு யார் செருப்பு? எங்களோட ஐமா போகிறாங்களே இதுங்களோட அம்மா. பேசு. அதுதான் எங்களோட ஆயம்மா. ஏன் ஆயம்மா இல்லை, அந்த எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் பேய் வீடியோ திரும்ப போடுங்க சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாங்கள் இன்னைக்கு போட்டு நீங்கள் லைக் கீழே போட்டுட்டு போட்டுருங்க. நாங்கள் நிறைய பேய் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோக்கே நிறைய லைக்ஸ் போட்டீங்க. அது நான் செகண்ட் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி செகண்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்காகவே கொஞ்சம் லைக் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட கெஞ்சி யார்கிட்டையும் அனுப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவில் அனுப்பிட்டேன். யார்கிட்ட? என் ஃப்ரெண்டுக்கிட்ட. இல்லையாம்மா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக கேட்டுக்கோங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு வீடியோ அனுப்பிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு பேர் சிவானி. இந்த பாசி, இந்த வளையல், இந்த பிரேஸ்லெட்டு இதெல்லாம் எங்கே கிடச்சது பார்த்தீங்களா? இந்த பாசியும் இந்த பேய் வீட்டில் கிடச்சிது. இந்த வளையல்லாம் அந்த பேய் வீட்டில் கிடச்சிது. இந்த பிரேஸ்லெட் கூட அந்த பேய் வீட்டில் தான் கிடச்சிது. இந்த பாக்ஸும் அந்த பேய் வீட்டில் தான் கிடச்சிது. இந்த பாக்ஸ் எனக்கு இந்த வளையலும் பேய் வீட்டில் தான் கிடச்சிது. இந்த வயரு பேய் வீட்டில் தான். எனக்கு இந்த கம்மலும் கம்மலும் பேய் வீட்டில் தான் கிடச்சிது. அது எனக்கு இந்த ரப்பர் பேண்டு கூட பேய் வீட்டில் தான் கிடச்சிச்சு. எல்லாமே அந்த பேய் வச்சிருக்கு. ஆனால் பாழடைஞ்சு போயிருக்கு. அது எந்த பேய்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பேயோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வெளியே எழுதியிருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு பாய். நைஸ் டு மீட் யூ. எனக்கு இந்த சிக்கன் கூட யார் கொடுத்தாலும் அந்த பேய் தான் கொடுத்துருச்சு.